ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். இன்றைக்கி 8ஆம் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று. ராஜீவநேத்திர ரகுபுங்கவ ராமபத்ர ராகேந்து பிம்ப சங்குசானன நீலகாத்திர ராமாபிராம ரகுவம்ச சமுத்பவம் த்வம் ஸ்ரீராமச்சந்திர மம தேகி கராவலம்பம். மூன்றாவது தோழியை எழுப்புறா, மூன்றாவது கோபிகையை எழுப்புறா. இதில் கூவுவான் வந்து நின்றோம், கூவுவான் நாங்கள்லாம் வந்து நின்றுருக்கோம், உங்காத்து வாசலில் எழுந்திரிடிமான் கூப்பிடுறா. கூவுவான் வந்து நின்றோம். எப்படி கூவுறதான்? இளைய பெருமாளை போலே. வாலிவதமாகி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. ராமபிரான் சொல்கிறாராம், இப்போ மழைக்காலம் சுக்ரீவா, அதனால் 4 மாதம் நீ ரொம்ப நாள் கழித்து உனக்கு ராஜ்யமும் மனைவியும் கிடச்சிருக்கா, நீ நல்லா ஆனந்தமாக சுகபோகங்களெல்லாம் அனுபவி. மழை காலம் முடிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம சீதையை தேடுற காரியத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்லி அவரே அனுப்பிச்சி வைக்கிறாராம் கிஷ்கிந்தைக்கு. ஆச்சு 4 மாதம் கெடு முடிஞ்சுது. ஆனாலும் சுக்ரீவன் வந்து காரியத்தை ஆரம்பிக்கிற வழியாக தெரியலையா. ரொம்ப வருத்தமும் கோபமாக எடுத்தான் ராமலக்ஷ்மணாளுக்கு. ராமர் இளைய பெருமாளை கூப்பிடுறாராம், லக்ஷ்மணா நீ போ சுக்ரீவன்கிட்ட போய் வாலி போன வழி இன்னும் மூடவில்லை என்று தெரிவித்து விட்டு வா அப்படின்னு லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறாராம். ஏற்கனவே லக்ஷ்மணன் ரொம்ப கோபமாக இருக்கார், சுக்ரீவன் இன்னும் வேலையை ஆரம்பிக்கலையேன்னு. இப்போ அண்ணாவே சொல்லிட்டாரே, இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகிடுதான். மதிக்ஷயாத் கிராமிய சுகேஷு சக்த ஸ்தவ பிரசாத பிரதிகார புத்திகி கதோக்ரஜம் பஷ்யது வீரதஸ்ய நராஜ்யமேவம் பகுணஸ்ய தேயம். அண்ணா, அக்னி சாட்சியாக உங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டதுனால தான் தான் இழந்த ராஜ்யம் மனைவி எல்லாத்தையும் அடைந்திருக்கான் இந்த சுக்ரீவன். அவனுக்கு நன்னா சந்தோஷமாக இருன்னு நிறையா நீங்கள் வந்து நாளும் கொடுத்தேள், 4 மாதம் டைம் கொடுத்தேள். அது நாள் ஆகியும் எந்த காரியத்தையும் அவன் ஆரம்பிக்கலை. என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? அவனை வதம் பண்ணி வாலியை போய் அங்கே போய் பார்த்துக்கோடா. நீ மரணம் முடிந்து வாலி எங்கே போனானோ அங்கேயே உன்னையும் அனுப்பி விடுகிறேன், உங்கள் அண்ணாவை அங்கே மீட் பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறேன். உங்களுக்கு வந்து பிரதி உபகாரமாக ஒன்றுமே காரியத்தை இன்னும் ஆரம்பிக்காதவனுக்கு ராஜ்யமே இனிமேல் வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்புறானா. எப்படி கிளம்புறானா? வில்ல கையில் எடுத்துகிட்டு அப்படியே அக்னி பிழம்பு மாதிரி இருக்கான். இளைய பெருமாளுடைய திருமுகம் வேகமாக போகிறான். கிஷ்கிந்தையோட அரண்மனை வாசல் அப்படியே டங்குன்னு வில்ல வைக்கிறானா. கூவுவான் வந்து நின்றோம். அவனை பார்த்த உடனே அலறி போயிட்டாலாம். எப்படி பெரிய பெரிய சக்தி வாய்ந்த வானரர்கள்லாம் என்ன பண்ணாலாம், ஓடி ஓடி போய் எங்கே இடம் கிடச்சிதோ அங்கே போய் ஒளிஞ்சுட்டாலாம். அங்கதன் வந்து முன்னாடி நிற்கிறானா. அங்கதனை பார்த்து இளைய பெருமாள் சொல்கிறாளாம், கண்ணெல்லாம் அப்படியே கோபத்தால் அப்படியே செவந்து போயிருக்கான். குழந்தாய், நான் இங்கே வந்திருப்பதாக சுக்ரீவனிடம் தகவல் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாராம். முதல்ல சோங்கதம் ரோஷதாராம் க்ஷக சந்தி தேச மகாயசாக சுக்ரீவ கத்தியதாம் வத்ச மம ஆகமனம் வித்யுத நான் வந்திருக்கேன்னு சொல்லு. மீதி விஷயத்தை சொல்லவே வேண்டாம். அங்கதனுக்கு தெரிஞ்சு போச்சான். ஏன்னா வந்திருக்கிற தோற்றம் அப்படி இருக்குது. இளைய பெருமாளுடைய தோற்றத்தை பார்த்தாலே அப்படியே ஜிவுன்னு இருக்குது. கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படியே கோபாவேசமாக இருக்குது. திருமுக மண்டலம் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டான் அங்கதன். அடுத்தது அவனுக்கு இன்னும் புரிய வைக்கிறாராம் இளைய பெருமாள். என்ன சொல்கிறாரா? எப்படிப்பட்ட லக்ஷ்மணன் வந்திருக்கேன்னு சொல்லு. ராமபிரானுடைய தம்பி, எதிரிகளை அழிப்பவர். நன்னா வார்த்தைகளை பார்த்து போட்டிருக்கார் வால்மீகி. தமையனாருக்கு ஏற்பட்டிருக்கிற துயரத்தால் நான் இன்னும் தவிச்சுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் வந்திருக்கேன். உங்களை பார்ப்பதற்காக நுழைவாயிலில் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாழ்றாராம். ஏஷ ராமானுஜ பிராப்தத் துவச்சகாசம் அறிந்த மக பிராதுர்வியசன சந்தப்தோ வாரிதிஷ்டதி லக்ஷ்மணக. தமையனாருக்கு ஏற்பட்ட துயரத்தை பார்த்து இன்னும் கஷ்டப்படுறவன், எதிரிகளை தாக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட தயங்காதவன் அப்படின்னு செய்தி மறைமுகமாக சொல்லி அனுப்புகிறார் சுக்ரீவனுக்கு. ஜாக்கிரதை, இப்போ வந்து உடனே வரலன்னா நீ எந்த கோஷ்டியில் சேருவேன்னு பார்த்துக்கோன்னு சொல்கிறார். பிராதுர் வியசன சந்தப்தோ வாரி திஷ்டதி லக்ஷ்மண கூவுவான் வந்து நின்றோம். இதே மாதிரி யுத்த காண்டத்தில்
ராவணனால் விரட்டி அடிக்கப்பட்டு 4 ராட்சசர்களோடு சேர்ந்து ராமபிரான் இருக்கிற இடம் தேடி ஆகாசத்தில் வந்து நிற்கிறான் விபீஷணாழ்வான். வானரர்கள்லாம் பார்க்கறது, யாரோ எதிரி பாசறையிலேருந்து வந்திருக்கா, சுக்ரீவ மகாராஜா ஆணையிடுங்கள், இப்போவே நாங்கள் கல் பாறை மரம் எல்லாத்தையும் வச்சுட்டு தயாராக இருக்கோம், இவனை கொன்னுடலாம் அப்படின்னு இவெல்லாம் பேசின்னு இருக்கும்போதே வந்து நின்றான். தேஷாம் சம்பாஷமானானாம் அந்யோன்யம் ச விபீஷணக உத்தரம் தீரமாசாத்திய கஸ்த ஏவ வியதிஷ்டித. இவெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போதே வந்துட்டானாம். வந்துட்டு என்ன சொன்னானாம்? உவாச்ச மகாப்ராஜ்ஞக கூபுமான். சொல்கிறானா, என்ன சொல்கிறானா? ராவணோ நாம துர்விருத்தோ ராட்சசோ ராட்சசேஸ்வர தஸ்யாகம் அனுஜோ பிராதா விபீஷண இது ஸ்ருதக. அடியேன விபீஷணன்னு சொல்வா. கெட்ட நடத்தை உடைய இந்த ராவணன் இருக்கானே, துர்விருத்தோ அவனுடைய தம்பினா அப்படின்னு வேகமாக சத்தமாக சொல்கிறாராம். சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம்? தியக்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதக. ராகவனுடைய திருவடிகளை தேடி வந்திருக்கேன், கூபுவான் வந்து நின்றோ. அடுத்தது கொதூகலமுடைய பாவாய். பாவாயின்னு இந்த தோழியை ஆண்டாள் சம்போதனம் பண்ணுறா, கூப்பிடுறா. பாவாய்னா பரிபூர்ணமானவளே. யாரை போல? சீதா பிராட்டியை போல. ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமௌதுஹு. எப்படிப்பட்ட சீதா பிராட்டி? ஜனகருடைய திருக்குமாரத்தி. அழகில் எப்படி தெரியுமா? தேவமாயை போல உருவாக்கப்பட்டிருக்காளாம். அழகில் இப்படின்னா இனிமை நற்குணங்கள் எல்லாம் நிறைந்தவள், எல்லாவற்றையும் மேலே பெண்களிலே தலை சிறந்தவள். நாரீணாம் உத்தமாவதுகு பாவாய். அடுத்தது தேவாதி தேவனை. தேவாதி தேவன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டால் தியாக பிரம்மம் பதில் சொல்கிறார். ரா தேவாதி தேவா ரார மகானோபவா. தேவாதி தேவன் யார்? எங்கள் ராமன் தான் அப்படின்னு தியாக பிரம்மம் பதில் சொல்கிறார். சரி, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், யாராவது போய் அவனை சேவிச்சான்னா என்ன நினச்சிப்பானா? அடடா, நம்மளை சேவிக்கிறதுக்கு இவா வந்திருக்காளே, நம்மளை இவா நினச்ச உடனே நம்மன்னா இவா இருக்கிற இடத்துக்கு போயிருக்கணும் அப்படின்னு நினைப்பானா? தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் என்ன பண்ணாலாம், ஒரு இடத்துல கொண்டு போய் காமிச்சாலாம் ராமபிரானை. அப்படியே பார்த்தா மலை மாறி எலும்பு குவியலாக இருக்கான். ராமா, எத்தனை ரிஷிகளுடைய உடம்பை அப்படியே தின்னு எலும்பெல்லாம் குமிச்சு வச்சுருக்கா பாரு இந்த ராட்சசாலாம். இப்படி ராட்சசால் தின்ன உடம்பு இந்த ரிஷிகளுடைய உடம்பெல்லாம் பாரு, எப்படி இந்த எலும்பு குவியல்கள்லாம் இருக்குது பாரு. இனிமேல் நீதான்ப்பா எங்களை காப்பாற்றணும் இந்த ராட்சசால்ட்டேந்து அப்படின்னு சரணாகதி பண்ணுறாளாம். ததஸ்வாம் சரணார்த்தம் ச சரண்யம் சமுபஸ்திதாக பரிபாலயனோ ராம பத்தியமானான் நிசாச்சரைஹி. உன்னை தவிர வேறு புகலிடம் இல்லைராமா, நீதான் எங்களெல்லாம் ரட்சிக்கணும். பரிபாலயனோ ராம வத்தியமானான் நிசாச்சரைஹி அப்படின்னு அவள் சொன்னது தான் தாமதம். ராமபிரான் கையை கூப்பிட்டானா, ரிஷிகளே நீங்கள்லாம் என்னை பார்த்து பிரார்த்திக்கக்கூடாது, ஆணையிட வேண்டும். நீங்கள்லாம் கை கூப்பிட்டு நான் கேட்கணும். நீங்கள் என்ன கட்டளைன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்க. நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களே, நான் உங்களை வேண்டி என்ன வேணும்னு கேட்க வேண்டியது இருக்க. நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களே, பிரார்த்திக்கிறீங்களே. நைவமர்ஹதமாம் வக்தும் ஆக்ஞாப்யோகம் தபஸ்வினா. தபஸ் பண்ணுறவாளே, நீங்கள்லாம் எனக்கு ஆணையிட வேண்டும். எனக்கு நானே முன் உங்களுக்கெல்லாம் சேவை பண்ணணும், அதுதான் முறை. இப்போ நீங்கள்லாம் என்கிட்ட வேண்டிக்கிறீங்களே, இது எனக்கு ரொம்ப லஜ்ஜையை கொடுக்குறது, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள்லாம் என்கிட்ட தயை காட்டணும், எனக்கு ஆணை பிறப்பிக்கணும். நான் தான் பிரசீதந்து பவந்தோமே கிரீரேஷாகி மமாதுலா எதீத்ருசைரகம் விப்ரைஹி உபஸ்தேயைர் உபஸ்திதக. நானே உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கணும் காரியங்கள்லாம், நீங்கள் பிரார்த்திக்கிற மாதிரி வச்சுட்டேனே. சென்று நாம் சேவித்தால்
விபீஷணன்கிட்டையும் இதை தான் சொல்கிறானா, விபீஷணா நீ எப்போ ராவண பவனத்துலேருந்து கிளம்பினியோ அப்போவே நான் என்ன பண்ணியிருக்கேனா, நான் உன்னை ரட்சிச்சுக்கணும்டா. இவ்வளோ தூரம் நீ இந்த பக்கம் ஆகாசத்தில் நின்றுண்டு இந்த வானராளுகள்லாம் பதில் சொல்லிண்டு ஒரு பெரிய மந்திராலோசனை நடந்து உன்னை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்னு பெரிய விவாதம் நடந்து கடைசியில் உன்னை ஏற்றுக்கிறேன்னு நான் சொல்லி அதுக்கப்புறமா நீ சேர்ந்திருக்கே. இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டேனேடா உன்னை. சென்று நாம் சேவித்தால் கண்ணாலேயே சமாதானம் பண்ணி இத்தனை விஷயத்தையும் பெருமாள் தெரிவிச்சானா. லோச்சனாபியாம் பிபன்னிவ ஆவாவென்றாராய்ந்து அருள். அடுத்த பதம் ஆவாவென்றாராய்ந்து அருள். என்ன பண்ணுறானா, சித்திரக்கூடத்தில் பரதாழ்வான் யாச்சிக்கிறானா, அண்ணா திரும்பி வந்துருவண்ணா, நம்ம இஷ்வாகு குலத்தில் மூத்தவன் தானே முடிச்சு விட்டிக்கணும். என் தாயார் ஏதோ தப்பாக கேட்டுட்டா, அதை மனசில் வச்சுக்காத, நீ மறுபடியும் முடிசூட வேண்டும், இந்த நாட்டை நீ ஏற்றுக்கணும் அண்ணா. நீ எனக்கு தான் ராஜ்யம் கொடுத்துருக்காரு அப்பான்னு சொல்கிற, அப்படியே வச்சுக்கோ. எனக்கு கொடுத்த ராஜ்யத்தை நான் இப்போ உனக்கு கொடுத்துட்றேன் அண்ணா. உனக்கு பதிலாக நான் காட்டில் 14 வருஷம் இருக்கேன் அண்ணா அப்படின்னு கெஞ்சனான். சிரசா தாபியாச்சேகம் குருஷ்வ கருணாமயி, என் மேலே கொஞ்சம் கருணை காட்டண்ணா அப்படின்னு சிரசா அவருடைய திருவடியில் வச்சு வணங்குறானா, யாச்சிக்கிறானா, வந்துருவண்ணான்னு. அப்போ பெருமாளால் பரதனுடைய சரணாகதியை ஏற்றுக்க முடியலையா. ஏன்னா ஏற்கனவே ராவண வதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டான். தேவர்கள் சரணாகதி ஆயிடுது ஏற்கனவே. அதனால் இப்போ பரதனுடைய சரணாகதி ஏற்றுக்க முடியலையா. அப்படியே மனசில் வச்சுருந்தானா பெருமாள். யுத்தம் முடிஞ்சுது, ராவணவதம் ஆச்சு. விபீஷணன் பிரார்த்திக்கிறானா, தாங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருந்து எங்களோட உபச்சாரத்தெல்லாம் ஏற்றுக்கணும், நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கணும், பூஷணங்கள்லாம் பூஷிச்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறானா. அப்போ என்ன சொல்கிறாராம், பா விபீஷணா, பரதன் எப்பயோ என்ன அப்படியே கெஞ்சி கேட்டான்டா, சேவிச்சு கேட்டான்டா. அப்படி யாசித்து கேட்டவனுக்கு என்னால் அவனோட வார்த்தையை நிறைவேற்ற முடியலடா. அதனால் இப்போ என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது. அவனை காண என்னுடைய மனம் விளைகின்றது. உடனே புஷ்பக விமானத்துக்கு ஏற்பாடு செய். நான் கண்டிப்பாக போய் அவனை பார்க்கணும், உடனே பார்க்கணும். நகல் வேதன்ன குர்யாம் தே வச்சனம் ராட்சசேஸ்வர தம் துமே பிராதரம் திரஷ்டும் பரதம் துவரதே மனக. அவனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா, பரதனை உடனே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா. மாம் நிவர்த்தயிதும் யோசௌ சித்திரகூடம் உபாகதக சிரசா யாச்சதோ யஸ்ய வச்சனம் ந கிருதம் மயா. வேண்டி கைகூப்பி யாச்சகம் பண்ணுற மாதிரி கேட்டான்டா. இப்போ வச்சனம் ந கிருதம் மயா, என்னால் ஏற்றுக்க முடியல. கௌசல்யாம் ச சுமித்ராம் ச கைகேயீம் ச யசஸ்வினீம் குரும் ச சுகிருதச்சைவ பௌராம் ச தனயை சக உபஸ்தாபயமே க்ஷிப்ரம் விமானம் ராட்சசேஸ்வர. இப்போ உடனே போய் எனக்கு பார்க்கணுண்டா, உன்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அன்னைக்கு பரதன் என்னை வேண்டின்றானே, அன்றைக்கி என்னால் அதை நிறைவேற்ற முடியலடா. இப்போ போய் அவன் கோரிக்கையை நிறைவேற்றணும். ஆராய்ந்து அருள். அப்படி அருளினானே, ஆராய்ந்து அருளினானே ராமபிரான். கடைசியாக முடிச்சுட்டு ஆண்டாள் முடிக்கும்போது என்ன சொல்கிறாளாம் தோழிகள்கிட்ட, உபவாதார்க்கே அருள் புரிபவன் அனுகூலரான நம்மளுக்கு காரியம் பண்ண மாட்டானோ. வதார்ஹமபி காகுஸ்தகா கிருபையா பரியபாலயது. பதம் பண்ண வேண்டிய காக்காசுரன் ஆனானப்பட்ட பிராட்டிகிட்டேயே அபச்சாரப்பட்டவன். எப்படிப்பட்ட அசஹ்ய அபச்சாரம், அப்படிப்பட்ட அபச்சாரம் பண்ணவனையே என்ன பண்ணானா, கிருபையா பரியபாலயது, அவனையே ரட்சிச்சானே, உயிர் பிச்சை கொடுத்தானே. ஓவாதார்க்கே, இப்படி அருள் புரிந்தவன் அனுகூலரான நம்மளுக்கு அருள் கண்டிப்பாக அருள் புரிவான். ஆராய்ந்து அருள்வான். ஆண்டு சம்சியம் பரோதர்மக. எல்லாருக்கும் கருணை செய்வதே தன்னுடைய லட்சியமாக வச்சுருக்கவன் நம்மளுக்கு நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவான், கவலைப்படாதீங்கன்றாலாம். ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். இப்படி அனுபவித்தோம் 8வது பாசுரத்தை. நாளைக்கு 9ஆம் பாசுரத்தை அனுபவிப்போம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களோட. ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.